இன்னைக்கு மார்ச் 28 டு ஏப்ரல் 4 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் இஷ்யூஸ் வந்து கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணுறேன், அப்படியே ஆன்சர் பண்ணுங்க, கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ மார்ச் 29 டு ஏப்ரல் 4 வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல இருந்து உள்ள கொஸ்டின்ஸ் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சகாங் ஃபால்ட் is located in the region of Western Himalaya, Japan, Myanmar, Siberia. Myanmar, இப்போ ரீசெண்டாக மியான்மர் எர்த்குவேக் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ மியான்மர் எர்த்குவேக்கான ரீசன்ஸ் அண்ட் அதனுடைய இன்டென்சிட்டி, அதனுடைய ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து நியூஸ் பேப்பரில் அடிக்கடி வந்துட்டே இருந்தது லாஸ்ட் வீக். ஓகே, அந்த 7.7 ரிக்டர் ஸ்கேல் மேக்னிடியூட் வந்து ரெக்கார்ட் ஆயிருந்தது. அண்ட் அபவுட் மோர் தென் 1000 people died. எந்த கண்ட்ரி ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆச்சுன்னா மியான்மர் அண்ட் தாய்லாந்து ரெண்டுமே. ஓகே, சரி, இது ரெண்டுமே வந்து என்ன பிளேட் பவுண்டரி, ஒன்று இந்தியா இந்தியன் பிளேட் அண்ட் சைபீரியன் பிளேட். ஓகே, ஆக்சுவலாக சவுத் ஈஸ்ட் ஏஷியா பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான பிளேட் பவுண்டரி ரீஜன். பர்மா ஃபால்ட் இருக்குது, அண்ட் பிலிப்பைன்ஸ் பிளேட், கேரோலின் பிளேட், சைபீரியன் பிளேட், இந்தியன் பிளேட், இது எல்லாமே வந்து கன்வர்ஜென்ஸ் நடந்துட்டு இருக்கிற இடம். ஓகே, ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியா பர்டிகுலர்லி இந்த ரீஜன்ல இருக்குது. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் ஃபால்ட் வந்து சகாங் ஃபால்ட். சகாங் ஃபால்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மியான்மர், சென்ட்ரல் மியான்மர்ல இருந்து சவுத் எக்ஸ்டெண்ட் ஆகி அந்தமான் ஐலாண்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபால்ட் அது. ஓகே, ஓகே, ஸோ பர்மா பிளேட் அப்படின்னு நம்ம சொல்றது அதுதான். இந்தியன் பிளேட்டுக்கும் சைபீரியன் பிளேட்டுக்கும் இடையில ஒரு மைனர் பிளேட் மாதிரி இருக்கிறது. ஓகே, மியான்மர்ல இருந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அந்த மைனர் பிளேட். ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Which one of the following geological phenomenon caused the recent earthquake in Myanmar, Thailand region? Strike slip fault. Okay, so normal fault, reverse fault, strike slip fault, deep slip fault. நார்மல் ஃபால்ட் அப்படிங்கிறது ரெண்டு பிளாக் ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகி போகிறது. ரிவர்ஸ் ஃபால்ட்டுங்கிறது டுவர்ட்ஸ் ஈச் அதர் மூவ் ஆகுறது. ஓகே, இந்த டிப் ஸ்லிப் அப்படின்னு சொல்றது வந்து இந்த டைரக்ஷன் நடக்கிறது. அது நார்மல் ஃபால்ட்டாகவும் இருக்கலாம், ரிவர்ஸ் ஃபால்ட்டாகவும் இருக்கலாம். டிப் ஸ்லிப் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா ரிவர்ஸ், ஆப்போசிட்ல மூவ் ஆச்சுன்னா நார்மல். ஓகே, ஸோ ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் மூமெண்ட் இந்த மாதிரி மூவ் ஆகுறது. ஓகே, ஸோ அதில் லெஃப்ட் சினிஸ்டல் ஃபால்ட் அண்ட் ரைட் சினிஸ்டல் ஃபால்ட்னு சொல்லுவோம். இப்படி மூவ் ஆகுதா அப்படிங்கிறத வச்சு. ஸோ அந்த ஃபால்ட் தான் ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் தான் இந்த ரீஜனில் இருக்கிறது. எது சகாங் ஃபால்ட் சொல்கிறோம் இல்லையா, பர்மா பிளேட். ஸோ பர்மா பிளேட், சைபீரியன் பிளேட், இந்தியன் பிளேட், இதெல்லாம் கொலைட் ஆகிட்டு இருக்கிற இடம். ஓகே, ஸோ அதில் கொலைட் ஆகி சைபீரியன் பிளேட்டுடைய, ஏன்னா இந்தியன் பிளேட் அண்ட் சைபீரியன் பிளேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைபீரியன் சைட்ல இருந்து ரொம்ப இன்டென்ஸான மூவ்மெண்ட் இருக்குது. அதனால ஹிமாலயா வந்து நார்த் ஈஸ்ட்ல அப்படியே வந்து இப்படி பெண்ட் ஆயிருக்கும். இப்படி இருக்குது, ஆல்மோஸ்ட் பெண்ட் ஆயிருக்கும். ஸ்பெரிக்கல் வந்து இப்படி மூவ் ஆகுறதுனால ஸோ அந்த இன்டென்ஸ் மூவ்மெண்ட் இந்த பக்கம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த இன்டென்ஸ் மூவ்மெண்ட்ல பர்மா பிளேட் இந்த டைரக்ஷன்ல இருக்கிறப்போ ஸ்ட்ரைக் ஸ்லிப் இப்படி நடந்திருக்குது, ஒன்றுக்கு ஒன்று பேரலா. ஓகே, ஸோ ஸ்ட்ரைக் ஸ்லிப் அப்படிங்கிறதுனால என்னோட இன்டென்சிட்டி மேலே இருக்கக்கூடிய ஷேக் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, அதுபோக அங்கே இருந்த புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த எர்த்குவேக் டாலரன்ட் பில்டிங்ஸ் அதிகமாக இல்லாமல் இருந்தது. ஓகே, ஸோ அந்த பில்டிங்ஸோடைய கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி, அதனால டேமேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஓகே, so that is the relation. So strike slip fault, இந்த strike slip fault, சகாங் fault, இது எல்லாமே நியூஸ் பேப்பர்ல இந்த ஆர்டிகல் ரிலேட்டட் வந்திருந்தது. ஓகே, then which one of the following countries is the only country in Africa with a commercial nuclear power plant? சவுத் ஆப்பிரிக்கா. குட். சவுத் ஆப்பிரிக்கால மட்டும்தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற கமர்ஷியல் பிளான்ட் இருக்குது. அதர் கண்ட்ரீஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்துட்டு இருக்குது. Okay, so as of 2025, India's nuclear generation capacity was 8,000 megawatt. As India aims to generate 100 gigawatt of nuclear energy by 2047, it would be important for India to secure African uranium. In 2009, India signed a civil nuclear cooperation agreement with Namibia. India also plans to develop some uranium mining projects in Niger and Namibia. Okay.
Which of the following statements are correct? Green hydrogen production emits zero greenhouse gas emissions, making it the most sustainable option. Green hydrogen is more expensive to produce than blue hydrogen. Blue hydrogen is produced from natural gas and also has zero GHG emission. Which are the following are correct? 1, 2, 3, 1 and 2 only, 1 and 3 only, 2 and 3 only. ப்ளூ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நேச்சுரல் கேஸ்ல இருந்து யூசிங் ஸ்டீம் மீத்தேன் ரீஃபார்மிங்ல ப்ரொடியூஸ் பண்றது. ஓகே, ஸோ அதுல கண்டிப்பா வந்து கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன் இருக்கும். ஓகே, ஸோ அதனால ஜீரோ ஜிஹெச்சி எமிஷன் அப்படின்னு சொல்றது ராங். ஓகே, ஸோ அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுல ராங். ஓகே, அண்ட் கிரீன் ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா எதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க தெரியுமா? கிரீன் ஹைட்ரஜன் வாட்டர்ல இருந்து. ஓகே, வாட்டர்ல வந்து here it is. As per the state industry department, the projects covering steel, aluminum, power generation, green hydrogen, actually தான் இஷ்யூ. என்ன இஷ்யூ அப்படின்னா ஒடிசால வந்து இந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸுக்கான ஜாப் வந்து நிறைய கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒடிசா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தது. என்னென்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஸ்டீல், அலுமினியம், பவர் ஜென்ரேஷன், கிரீன் ஹைட்ரஜன், இன்ஜினியரிங் குட்ஸ் அண்ட் கிரீன் எனர்ஜி எக்யூப்மெண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ ப்ளூ ஹைட்ரஜன் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் நேச்சுரல் கேஸ் யூசிங் ஸ்டீம் மீத்தேன் ரீஃபார்மிங் ஆர் ஆட்டோதெர்மல் ரீஃபார்மிங் வித் carbon dioxide emissions captured and stored using CCS technology. Okay, carbon capture. Okay, கிரீன் ஹைட்ரஜன்ங்கிறது வாட்டர்ல அயனைசேஷன் மூலமா எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா ப்ரொடியூஸ் பண்றது. ஓகே, ஸோ அதுல வந்து கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் எதுவும் இருக்காது, கிளீன் எனர்ஜியா இருக்கும் அது, பட் ஹைலி எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஸோ அதனால கிரீன் ஹைட்ரஜன் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் டு ப்ரொடியூஸ் தென் ப்ளூ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எஸ் இட் இஸ் ட்ரூ. ஓகே, but blue hydrogen is produced from natural gas and has zero GHG emission is wrong. Okay, so third statement is wrong. Green hydrogen production emits zero greenhouse gas emissions, making it more sustainable option. That is right. Okay, okay, so 1 and 2 only now. Okay, then arrange the following cities from west to east: Kolkata, Chittagong, Mongla, Sitwe. என்ன இஷ்யூ அப்படின்னா சைனா பங்களாதேஷ் வந்து நிறைய நெகோசியேஷன், சைனா பங்களாதேஷ் இடையில அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு நிறைய நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்குது. அதுல சில இம்பார்ட்டன்ட் போர்ட்டெல்லாம் டெவலப் பண்றது ரிலேட்டடாகவும் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, நெகோசியேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுல இந்த போர்ட் எல்லாம் பாருங்க: கொல்கட்டா, சிட்டகாங், மோங்லா, சிட்வே. கண்டிப்பா எது இருக்கிறதுலே பெஸ்ட்னு கண்டுபிடிச்சு சொல்லிடலாம், கொல்கத்தா. ஓகே, இப்போ இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரியணும், சிட்டகாங் அண்ட் மோங்லா மட்டும் தெரியணும். ஓகே, கொல்கத்தாக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் மோங்லா, அடுத்து சிட்டகாங். ஓகே, பங்களாதேஷ்ல சவுத் ஈஸ்ட்ல இருக்குது. அண்ட் சிட்வே போர்ட் வந்து மியான்மர். ஓகே, ஸோ இந்த 4 போர்ட்டும் எங்க எடுக்கிறோம், 4மே இஷ்யூஸ்ல இருக்கிறது தான். சிட்வே போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்வே டு கொல்கத்தா மெரைன் ரூட் அந்த போர்ட்டை டெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது இந்தியன் மியான்மர் ரிலேஷன்ஷிப்ல. ஓகே, அண்ட் சிட்வேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேப்கியூ ஐலாண்ட்ல இருந்து சைனாவுக்கு ரயில்வே லைன் போடுற ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது, ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஓகே, அண்ட் மோங்லா போர்ட்டு அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்குது. ஓகே, ஸோ கொல்கத்தா, மோங்லா, சிட்டகாங், சிட்வே. ஓகேவா, சரி. தென் நோட் பண்ணிக்கிறீங்களா சிட்வே போர்ட்டை பத்திலாம்? தென் consider the following statements regarding ISRO's semi-cryogenic engine development. The semi-cryogenic engine being developed by ISRO uses liquid hydrogen and liquid oxygen as propellants. The semi-cryogenic stage will replace the existing core liquid stage of the LVM-3 launch vehicle. The semi-cryogenic propulsion system will increase LVM-3's payload capacity in geosynchronous transfer orbit from 4 tons to 15 tons. Which of the statements given above are correct? The semi-cryogenic engine being developed by ISRO
uses liquid hydrogen and liquid oxygen as propellants, right? அதான் semi cryogenic கரெக்டா? as propellants. Cryogenicல ஓகே, semi cryogenic kerosene, yes, okay, not liquid hydrogen, liquid oxygen ரெண்டும் கிடையாது. Okay, liquid oxygen and kerosene. அதான் semi cryogenic, kerosene யூஸ் பண்றதுனால. Okay, the semi cryogenic stage will replace the existing core liquid stage of the LVM-3 launch vehicle. Yes, அதை ரீப்ளேஸ் பண்றது தான் அது. Semi cryogenic propulsion system will increase the payload capacity in geosynchronous orbit from 4 tons to 15 tons. 15 tons வர அளவுக்கு நம்ம இன்னும் டெக்னாலஜிக்கலா டெவலப் ஆகல. ஓகே, ஜஸ்ட் 4 tonsல இருந்து 5 tons இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான். ஓகே, அப்படியே 15 tons அளவுக்கு சடனா இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகல, ரைட்? ஓகே, ஸோ அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். 4 to 5 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கெரோசின். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட். Okay, so 2 only is the answer. Okay, done. Then, with reference to India's energy production, consider the following statements. The share of coal in India's total energy generation increased to 79% in 2023-24. The share of crude oil in total energy production has increased from 2014-15 to 2023-24. The share of electricity from renewable sources has consistently remained above 10% in the past decade. India imports more than 85% of its crude oil requirements. Which of the statements given above are correct? The share of coal in India's total energy generation increased to percent. Okay. The share of crude oil in total production has increased from 14 to it has reduced. Okay. The share of electricity from renewable sources has consistently remained above 10%. Same. Yes. India imports remain the same. Okay. India imports more than 85% of its crude oil. Yes. That is more than 85% வந்து import தான் பண்றோம். Okay. So 1 and 4 is the answer. Right. Okay. Right. So the share of crude oil declined from 10% to 6%. Okay. And statement 3 பார்த்தீங்கன்னா, the share of electricity from renewable sources has remained below 10%. Okay. It was 6% in 14-15, 7% in 23-24. Okay. Then, how many of the following countries have littoral border with the South China Sea? ஏன்னா ரீசெண்டாக நிறைய இஷ்யூஸ் சவுத் சைனா சீல போயிட்டு இருக்குது. பிட்வீன் பிலிப்பைன்ஸ், சைனா அண்ட் வியட்நாம். அண்ட் பிலிப்பைன்ஸ் பிரசிடென்ட் கூட ரீசெண்டாக நிறைய யூஎஸ் வந்து அவங்க இதில் தலையிடுறதை பற்றி சில ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. ஸோ இதில் எதெல்லாம் சவுத் சைனா சீயோட பார்டர் இருக்கிற கண்ட்ரிஸ்? சில ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறது மூலமாக ஆன்சர் பண்ணலாம். எதை எதில் எலிமினேட் பண்ணுவீங்க? லாவோஸ் எலிமினேட் பண்ணலாம், ஏன்னா லாவோஸ் என்னது கம்ப்ளீட்டாகவே லேண்ட் லாக்டு கண்ட்ரி. ஸோ அதனால் லாவோஸ் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. தைவான் வந்து ஐலாண்டுங்க தெரியும், சவுத் சைனா சீ பக்கம் இருக்கும். ஓகே. சைனா கண்டிப்பாக இருக்குது. வியட்நாம் டெஃபினட்டாக சொல்லிடுவீங்க. பிலிப்பைன்ஸ் சொல்லிடுவீங்க. அண்ட் மலேசியா ஆல்சோ. ஓகே. ஏன்னா மலேசியாவுடைய போர்னியோ ஐலாண்டில் இருக்கக்கூடிய மலேசியன் பார்ட் வந்து சவுத் சைனா சீயோட பார்டர் இருக்கும். ஓகே. மலாய் பெனின்சுலா தனி, சிங்கப்பூர் மலாய் பெனின்சுலா ஒன்று இருக்கும். போர்னியோ ஐலாண்டில் மலேசியாவுடைய சராவக் அண்ட் சாபான்னு 2 ப்ராவின்ஸ் இருக்குது. ஸோ அது சவுத் சைனாவுடைய சதன் பார்ட்டு. ஓகே. சவுத் சைனா சீயோடைய சதன் பார்ட்டு. ஓகே. ஸோ அதனால அதுவும் வரும். ஸோ எக்ஸெப்ட் லாவோஸ், ஸோ ஒன்லி 5. ஓகே. டன். தென் 9th. Which of the following are correct? Changes in the sun's magnetic field causes explosions called solar flares. Electrons, protons, and heavy nuclei are spit out of the solar corona. The solar storms trigger grid failures, loss of telecommunication channels, and damage the ozone layer. Option
D. Yeah. The solar storm triggered grid failure, loss of telecommunication channel, and damage ozone layer. That is right. Definitely cause பண்ணும். Electron, proton, and heavy nuclei are spit out of solar corona. Yes. Changes in the sun's magnetic field cause explosions called solar flares. Yes. Okay. So இந்த சோலார் ஃபிளேஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னா எது ப்ரொடெக்ட் பண்ணுது? எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, எர்த்துடைய மேக்னெட்டோஸ்பியர் தான் இந்த மோஸ்ட் ஆஃப் த சோலார் ஃபிளேஸ் வந்து எர்த்துடைய அட்மாஸ்பியரை அஃபெக்ட் பண்ணாம ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே ஓகே டன். ஸோ ஆல் தீஸ் த்ரீ வில் பி 1, 2 and 3. ஓகே, ஸோ சோலார் ஃபிளேஸ் ரிலேட்டடாக சயின்ஸ் பேஜில் ஒரு ஆர்டிகல் வந்திருந்தது, அதனால அது கேட்டிருந்தோம். ஓகே தென் which of the following statements are correct regarding uranium? Natural uranium consists of 99.3% U-238 and 0.7% of U-235. Nuclear power reactors need the uranium fuel to contain only U-235 and not U-238. Nuclear weapons need uranium-235 to be enriched to around 90%. Okay, why you not 2? Yes. ஸோ U-235 வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கிறது U-238 இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ 2 வந்து ராங். ஒன்லி U-235 சொல்றது ராங். ஓகே, மற்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டாக. ஓகே டன். ஸோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா uranium-238 நேச்சுரலாக இருக்கிற யுரேனியம் U-238 தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை என்ரிச் பண்ணி uranium-235 சேஞ்ச் பண்ணி இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ என்ரிச்மெண்ட் சென்ட்ரிஃபியூஜ் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். ஸோ அதில் வந்து ஹை ஸ்பீடில் வந்து ரொட்டேஷனில் அந்த ஆட்டமை வந்து மாஸை வந்து பிரிப்பாங்க. ஓகே, இப்போ ஹை மாஸான uranium-238 எல்லாம் வந்து சென்டருக்கு போகும், U-235 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ். அது ரிலேட்டடாக ஒரு ஆர்டிகல் சயின்ஸ் பேஜில் வந்திருந்தது. ஓகே, ஸோ நேச்சுரல் யுரேனியம் கன்சிஸ்ட் ஆஃப் 99% ஆஃப் uranium-238 and 0.7% of U-235. Nuclear power reactors need 3 to 20% of uranium-235, depending on the reactor design. Okay, so that is nuclear weapons need uranium-235 to be enriched around 90%. Done. So the issue explanation இதில் இருக்குது, ரீட் பண்ணிக்கோங்க. Then consider the following countries: Bulgaria, Czech Republic, Hungary, Latvia, Lithuania, Romania. How many of the above mentioned countries share a land border with Ukraine? It is பல்கேரியா, பெலாரஸ் வரும். பல்கேரியா கொஞ்சம் சவுத், ரோமானியாவுக்கு சவுத்தில் பல்கேரியா இருக்கும். ஓகே, அதனால் பல்கேரியா வராது. லாட்வியா கண்டிப்பாக வராது, ஏன்னா லாட்வியா லித்துவேனியா எல்லாம் பால்டிக் கண்ட்ரி நார்த்தில். ஓகே, லாட்வியா, லித்துவேனியா, பல்கேரியா மூணுமே எடுத்துருங்க. ஓகே, ரொமானியா வரும், ஹங்கேரி வரும், செக் ரிபப்ளிக் வரும். ஸோ ஒன்லி 3. ஓகே, அட்லீஸ்ட் பின்னாடி இருக்கு பாருங்க, அதில் அப்படியே யூரோப் மேப்பில் செக் பண்ணுங்க. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா வார் இருந்ததுனால ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின். ம், செக் இல்லை. ஓகே, ம், மால்டோவா வரும். ஓகே, ஸோ ஹங்கேரி. ஓகே, இப்போ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹங்கேரி அண்ட் ரொமானியா மட்டுமா? ஹங்கேரி அண்ட் ரொமானியா. ஓகே டன், குட். ஸோ ஒன்லி 2. ஓகே, தென் consider the following statements regarding the Waqf Amendment Bill 2024. Okay. The bill proposes to include non-Muslims and Muslim women on Waqf board.
The bill retains the power of Waqf board to declare a property as Waqf. A joint parliamentary committee was set up to review the bill in August 2024. So actually pass பண்ணிட்டாங்க இப்போ. இது லாஸ்ட் வீக் இந்த இஷ்யூங்கிறதுனால கேட்டிருக்கோம். ஓகே. ஸோ ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி செட்டப் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் கரெக்ட். த பில் ப்ரப்போசஸ் டு இன்க்ளூட் நான் முஸ்லிம்ஸ் அண்ட் முஸ்லீம் விமன் ஆன் ஒர்க் ஃபோர்ட் அப்படிங்கிறது அதுதான் பெரிய கான்ட்ரவர்சியாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ தட் இஸ் ரைட். த பில் ரீடைன்ஸ் த பவர் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் டு டிக்ளேர் எ ப்ராப்பர்ட்டி அஸ் ஒர்க் ஃபோர்ட் இருக்குது. அதனுடைய அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து மாற்றுறாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒர்க் ஃபோர்டு வந்து இட் ரீடைன்ஸ் த பவர் ஆஃப் ஒர்க் ஃபோர்ட் டு டிக்ளேர் எ ப்ராப்பர்ட்டி அஸ் ஒர்க். ஆனால் இல்லை, கவர்மெண்டோடைய ஆத்தரைசேஷன் வேணும். இப்போ கவர்மெண்ட்டு பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கு மேலே ஒரு அத்தாரிட்டி வைக்கிற மாதிரி இருக்குது இப்போ. ஓகே. ஸோ அதனால ரெண்டு வந்து ராங். இட் டஸ் நாட் ரீடைன். அதை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே. ஒன் ப்ரப்போசல் ரைட்டு, தேர்டு அப்பாயின்ட் பண்ணுறது ரைட். ஓகே. ஸோ இட் இஸ் 1 and 3. Okay. Then consider the following statements regarding the Indian Meteorological Department's recent forecast on El Nino and monsoon rainfall. IMD has ruled out the occurrence of El Nino during the upcoming southwest monsoon season. Neutral El Nino conditions indicate a temperature rise of 1 to 2 degrees Celsius in the Central Pacific. Neutral conditions have always resulted in normal or above normal monsoon rainfall in India. India is expected to experience above normal temperatures during the summer months before the monsoon. Which of the statements given above are correct? ஸோ 1 to 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நியூட்ரலாக இருக்க முடியாது. ஓகே. ஸோ அது வந்து எல்னினோ கண்டிஷன் ஆயிரும். ஐஎம்டி ஹாஸ் ரூல்ட் அவுட் த அக்கரன்ஸ் ஆஃப், ஆமாம், இந்த வருஷம் வந்து இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நியூட்ரல் வந்து ஓகே, நார்மல், பிலோ நார்மலாகவும் ஆகலாம், நடக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நியூட்ரல் கண்டிஷன்ஸ் ஹேவ் ஆல்வேஸ் ரிசல்டட் இன் நார்மல் அண்ட் அபவ் நார்மலானா இல்லை, பிலோ நார்மலும் நடக்கலாம் நியூட்ரலில். ஓகே. தட் இஸ். And India is expected to experience above normal temperatures during the summer months before monsoon. Yes. ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் வார்மஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால செகண்ட் ராங், தேர்ட் ராங், 1 and 4 ஒன்லி. ஓகே. அண்ட் சயின்ஸ் பேஜில் இல்லை இல்லை, ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்திருந்தது இந்த நியூஸ். ஓகே. தென் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஆர்டிகல் 15(5) of the Indian Constitution. Article 15(5) was introduced through the 93rd Constitutional Amendment Act 2005. It empowers the state to make special provisions for SC, STs and other backward class, including in private educational institutions. Minority educational institutions are also included under Article 15(5) for implementing reservation policies. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சுல்ல. ஆர்டிகல் 15(5) அதில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸும் உண்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Except minority educational institutions. ஓகே. எக்ஸப்ட் தான். ஓகே. இப்போ வந்து காங்கிரஸ் எம்பி வந்து பார்லிமெண்ட்ல இதை பற்றி சொல்லியிருந்தாரு. பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்ல வந்து ரிசர்வேஷனை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணாரு. அதில் ஆர்டிகல் 15(5) படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகே. அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். இதில் எக்ஸப்ட் மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்னு வரும். Minority educational institutions under Article 31 are exempted from the scope of Article 15(5). This means reservation policies do not apply to the minority run institutions such as Christian, Muslim or Sikh minority educational institutions. Okay. Completely controlled by the minority
இது அங்கதான் பார்க்கணும். ஓகே, தட் இஸ் கம்ப்ளீட் கவர்மெண்டா, கவர்மெண்ட் எய்டடா, கம்ப்ளீட் பிரைவேட்டா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இந்த பாலிட்டி கிளாஸ்ல இந்த இஷ்யூவை சொல்லி மறுபடியும் கூட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேளுங்க. ஓகே, ஸோ ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் மன்சாப்தார்ஸ் இன் முகல்ஸ் ரெஜிம்? அந்த அவுரங்கசீப் இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, அவருடைய டோம்பு மகாராஷ்டிரால இருந்து பெரிய கலவரமாயி அப்புறம் 144 போட்டு. ஓகே, in Akbar's reign there were 29 mansabdars with a rank of 5000 zat. By Aurangzeb's reign, number of mansabdars had increased to 79. The mansabdar's military responsibilities required him to maintain a specified number of cavalrymen. மன்சாப்தார்ஸ்ங்கிறவங்க ஆர்மி மேன் எல்லாம் மெயின்டைன் பண்றவங்க. ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்கல்ல. மன்சாப்தார்ஸ் அப்புறம் அவங்களுக்கு கீழே வரும்ல ஜாகீர்ஸா, ஜாகீர்ஸ், மன்சாப்தார்ஸ். அவுரங்கசீப் பீரியட்ல வந்து அவங்க நிறைய இன்க்ரீஸ் ஆனதுனால அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு, அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தது, இதெல்லாம் இஷ்யூஸ்ல வந்துச்சு இல்லை. ஸோ இது அப்படியே என்சிஆர்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான். இன் அக்பர்ஸ் reign there were 29 mansabdars with a rank of 5000 zat. அவுரங்கசீப்ல வந்து mansabdar has increased to 79. Okay, the mansabdar's military responsibilities required him to maintain a specified number of cavalrymen. அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது 1 2 3 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஓகே, ஸோ கொஞ்சம் அவுரங்கசீப் பற்றி பார்த்து வச்சுக்கிறது நல்லது, அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக. தென் with reference to the scheduled tribes and other traditional forest dwellers recognition of Forest Rights Act 2006, consider the following statements. The FRA recognizes and vests forest rights in both scheduled tribes and other traditional forest dwellers. Gram Sabhas play a key role in the process of recognizing forest rights under the Act. Satellite imagery is the primary legally mandated tool for verifying forest land claims under the FRA. The Supreme Court had once ordered eviction of individuals whose FRA claims had been rejected. Which of the statements given above are correct? The Forest Rights Act related வந்து சில கிராம் சபா ரிஜெக்ட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உள்ளவங்களை வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியேற்றணும், எவிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிச்சு. ஓகே, கோர்ட்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அது வந்து அப்ளிகேஷன் டிலே, ப்ராசஸிங் டிலே அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருந்தது. அவங்களை எவிக்ட் பண்ண சொல்லி அந்த ஆர்கனைசேஷன் கேஸ் போட்டிருந்தது. ஓகே, ஸோ அது ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ வந்திருந்தது. ஓகே, Forest Rights Act recognizes and vests forest rights in both scheduled tribes and other traditional forest dwellers. அந்த ஆக்டோட நேமே அதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிராம் சபாஸ் பிளே கீ ரோல் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரெகனைசிங் ஃபாரஸ்ட் ரைட்ஸ். எஸ், கிராம் சபா தான் வந்து சொல்லணும். ஓகே, எதெல்லாம் சொல்லுவாங்க, வாய்மொழியாக கேட்கறத சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப வருஷமா அங்கேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கும். ஓகே, ஸோ அது எல்லாமே கிராம் சபாவுடைய ரைட்ஸ்ல இருக்குது. Satellite imagery is the primary legally mandated tool for verifying forest land claims under FRA. வானா சேட்டலைட் இமேஜரி வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்க முடியாது, அது பிரைமரி இதாக எடுத்துக்க முடியாது. ஓகே, ஃபாரஸ்ட் வந்து 1990 வேற மாதிரி இருந்திருக்கும், ஒரு 20 வருஷம் கழிச்சு இப்போ கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த இமேஜை வச்சு கம்ப்ளீட்டாக நம்ம டெசிஷன் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட் 3 வந்து ராங். இட்ஸ் எ பிரைமரி லீகலி மேண்டேட்டட் டூலானா கிடையாது. ஓகே, The Supreme Court had once ordered eviction of individuals whose FRA claims had been rejected. Yes, சொன்னேன் இல்லையா, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதில் சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களை எவிக்ட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணுச்சு. அது கரெக்ட். ஸோ தேர்ட் மட்டும் இதில் ராங். ஸோ 1 2 and 4 ஒன்லி கரெக்ட். ஓகே, ஸோ இஷ்யூ
while satellite imagery has been used in the some states. அது யூஸ் பண்றோம், பட் நாட் பிரைமரி டூல். அதை மட்டுமே வச்சு நம்ம சொல்லிட முடியாது இவங்க ஃபாரஸ்ட்ல ட்ரெடிஷனலா இருந்தவங்க, இவங்க ஆல்ரெடி இவங்க எல்லாம் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. ஓகே, so FRA does not mandate it as a primary tool. Okay. The law specifies a list of acceptable evidence including oral testimonies, traditional records and local inquiry. இப்போ அங்க இருக்க மக்கள்கிட்ட கேட்டா தெரியும் இவங்க எத்தனை தலைமுறையா அங்க இருக்காங்க தெரியும், அவங்க வாய்மொழியே சொல்றதே தெரியும். தென் ஏன்னா சேட்டலைட் இமேஜரி நம்ம ஓவரா ரிலை பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ராங்கான இதாக மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகே, தென் in 2004, correct, in 2019 the Supreme Court ordered the eviction of individuals whose FRA claims had been rejected. Okay, then 17, with reference to the disability pension in Indian Armed Forces, consider the following statements. Disability pension is granted only if an injury or disease occurs during combat operations. The Armed Forces Tribunal has the authority to adjudicate disputes regarding disability pensions. Which of the statements given above are correct? Armed Forces Tribunal இருக்குது. Armed Forces Tribunal has the authority to adjudicate disputes regarding disability pensions. அதுதான் இந்த ட்ரிபுனலே வச்சிருக்காங்க. ஓகே, disability pension is granted only if an injury or disease occurs during combat operations அப்படின்னா இல்லை. ஓகே, ஒரு ஆப்ரேஷன் இருக்கிறப்ப அவங்க கால் பயிற்சி கை பயிற்சி அப்படிங்கிற ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு மட்டும் தான் டிசபிலிட்டி பென்ஷன் ஆனால் கிடையாது. ரொம்ப ஒரு ஹார்ஷான என்விரான்மெண்ட்ல அவங்க ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்களுக்கு சில டிசபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா அதுவும் அக்செப்டபிள் தான். ஓகே, ஒரு ஃபைட்ல இருக்கிறப்போ டிசபிள் ஆனாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஓகேவா, ரொம்ப நாளா வந்து ஒரு இல்லை ஒரு பீஸ் ஃபோர்ஸ்ல வந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புனதுனால அந்த நாட்டில இருந்த என்விரான்மெண்ட் அவங்களுக்கு பிடிக்காம ஒத்துக்காம அவங்க டிசபிள் ஆனாங்க. இல்லை ரொம்ப நாள் வந்து கிளேசியர்ஸ்ல இருந்ததுனால இதானாங்க, ஒரு ஹார்ஸ் என்விரான்மெண்ட்ல இருந்தது டெசர்ட்ல இருந்ததுனால இதானாங்க, அந்த மாதிரி எது இருந்தாலுமே அதுல டிசபிலிட்டி பென்ஷன் வரத்தான் செய்யும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ இது ரீசெண்டாக அந்த டெல்லி ஹைகோர்ட்டுடைய இது the Delhi High Court has refused to interfere with orders of the Armed Forces Tribunal directing the payment of disability pension to army personnel and underscored that the soldiers defend the country often in harsh and inhospitable conditions and the possibility of disease and disability come as a package deal with the desire to serve the country. Okay, so that is ஒரு யாராவது சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதனால ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ட்ரிபியூனல் வந்து சொன்னது கரெக்டு தான். ஓகே, அதனால அதை நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் with reference to the governance of the Arctic region, consider the following statements. Arctic Council is an international body responsible for protecting the environment and conducting scientific research in the Arctic. All waters in the Arctic fall under the sovereignty of 8 Arctic nations. The 8 Arctic nations can exploit resources within their exclusive economic zones. Which of the statements given above are correct? Okay. So actually, இதில் பார்த்தீங்க அப்படின்னா Arctic Council is an international body responsible for protecting the environment of Arctic வந்து கரெக்ட். ஓகே, ஏன்னா கனடா, யூஎஸ்ஏ, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், ரஷ்யா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்குது, ஐஸ்லாண்ட் இதெல்லாமே வருது இல்லையா. இதுல ஆல் வாட்டர்ஸ் இந்த ஆர்டிக் ஃபால் அண்டர் த சாவரின்டி ஆஃப் 8 ஆர்டிக் நேஷன்ஸ் ஆனா டெஃபினட்டா கிடையாது. அவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ங்கிறது ஒரு லிமிட் இருக்குது, அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ள ஓவர்லாப்பிங் இருக்குது. ஓகே, அவங்க எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இருக்கிறப்போ ஒரு கண்ட்ரியோட ஏரியா இன்னொரு கண்ட்ரிக்குள்ள ஓவர்லாப் ஆகுறது, அந்த இஷ்யூஸ் டெஃபினட்டா இருக்குது. பட் கம்ப்ளீட் ஆல் வாட்டர்ஸ்ங்கிறது ராங். அதனால ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங். ஓகே, the 8 Arctic countries can exploit resources within the exclusive economic zone. Correct. Exclusive economic zones அவங்க பண்ணிக்கலாம். Okay,
ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருந்தது அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ங்கிறது நேச்சுரலாக கான்டினென்டல் ஷெல்ஃபுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து 200 நாட்டிகல் மைல்ஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வரைக்குமே அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் எக்ஸ்டெண்ட் ஆகும் சொல்லி அன்க்ளோஸ் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் த சி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அந்த அட்வான்டேஜ் ரஷ்யாவுக்கு இருக்குது. அவங்களுக்கு நார்த் போல் வரைக்குமே உள்ள லோமனோசோ ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்ஜ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. ஓகே, ஸோ அதனால ரஷ்யாவுடைய கிளைமிங் ஏரியா அதிகமாக இருக்குது. இன்னொரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா ஐஸ் பிரேக்கர்ஸ். ஆர்டிக்ல வந்து சீ ரூட் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ரஷ்யா ரொம்ப கீனாக நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் நியூக்ளியர் எக்யூப்டு ஷிப் அந்த வந்து ஐஸ் பிரேக்கர்ஸ் இருக்கிறது, அதெல்லாம் ரஷ்யா ஆக்டிவிட்டி அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் நியூஸ் என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த கம்ப்ளீட் ஆர்டிக் ஜோனுடைய டிஸ்பியூட்ஸ் பற்றி வந்திருந்தது. ஓகே, சரி, ஸோ இந்த இதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட், நார்வே, ரஷ்யா, ஸ்வீடன், யூஎஸ், டென்மார்க், கனடா, இதெல்லாமே. Then how many of the following are considered minority groups in Syria? Christian, Druze, Kurd, Alawite. All four. How many of the following are considered minority groups in Syria? Christian, Druze, Kurd, Alawite, all four. Because இப்போ சிரியாவில் வந்து நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரக்கூடிய சில ரீஃபார்ம்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன்ஸ்ல வந்து மைனாரிட்டி எக்ஸ்க்ளூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சிலர் பிளேம் பண்றாங்க. ஓகே, இல்லை நாங்கள் மைனாரிட்டி இன்க்ளூட் பண்ணி தான் பண்றோம் அப்படின்னு சொல்லி நியூ கவர்மெண்ட் ஃபார்மேஷன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, தட் இஸ் த இஷ்யூ. Amid international calls for the inclusive transition, the new government has 4 ministers from the minority groups in Syria: Christian, Druze, Kurd, and Alawite. Okay, so then recently new odonate species were found in the Western Ghats regions recently. Those are snakes, dragonflies, epiphytes, small mammals. Odonate species பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி கூட ஒரு இஷ்யூஸ் படித்தோம். அதில் கொஸ்டின்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்குதா? ஆர்டனேட் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது த டிராகன் ஃப்ளைஸ், ஓகே, அண்ட் டெமாசல் ஃப்ளைஸ். ஓகே, டிராகன் ஃப்ளை தட்டாம்பூச்சி இருக்கு இல்லையா, தட்டாம்பூச்சியில் 2 இது இருக்குது ஆர்டனேட் அப்படிங்கிறது. ஒன்று வந்து உட்காந்துருந்தா பார்த்தீங்கன்னா ரெக்கையை விரிச்ச மாதிரியே உட்காந்துருக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப ஒல்லியாக ரெக்கை 2 ஒட்டியே தான் அப்படி உட்காந்துருக்கும். ஓகே, இன்னொன்று வந்து ரெக்கையை விரிச்சமே உட்காந்துருக்கும். ஸோ ரெக்கையை விரிச்சமே உட்காந்துருக்கு தான் டிராகன் ஃப்ளை. ஒல்லியா சிறுசா ரொம்ப லீனா ரெக்கை 2மே அந்த விங்ஸ் 2ம் ஒட்டின மாதிரியே அப்படியே இருக்கும். ஊசி மாதிரியே. ஸோ தமிழ்ல சவுத் எல்லாம் வந்து ஊசி தட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதுதான் வந்து டேம்சல் ஃப்ளைஸ். சாரி, டேம்சல் ஃப்ளைஸ் அண்ட் டிராகன் ஃப்ளைஸ். ஓகே, ஸோ டேம்சல் ஃப்ளைஸ்ங்கிறது அந்த இதாக இருக்கிறது. ஓகே, இந்த ஸோ டிராகன் ஃப்ளைஸ் புதுசு புதுசாக 2 போன மாதம் ஒன்று கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் Jarawas tribal people are living in which one of the following islands? Northern Sentinel, Baratang, Great Nicobar, Lakshadweep. So through elimination you can simply answer to this question. North Sentinel Island, North Sentinel Island வந்து சென்டினல் பீப்புள், ஜாரவாஸ் கிடையாது. கிரேட் நிக்கோபர்ல இருக்கிறது சோம்பன்ஸ், நிறைய இஷ்யூஸ்ல கூட வந்திருந்தது போர்ட் டெவலப் பண்றது ரிலேட்டடா. லட்சத்தீப் இந்த பக்கம் இருக்கு, அவங்களுக்கு ஜாரவாஸ் சம்மந்தமே இல்லை. ஓகே, ஸோ பராட்டாங் இஸ் த place where Jarawas tribal people live. Okay, issue என்ன அப்படின்னா the US man arrested for entering restricted North Sentinel Island. உள்ள போக ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆமா, உள்ள போயிட்டு சாண்ட் கொஞ்சம் சாண்ட் எல்லாம் கூட அடிட்டு வந்திருக்காங்க. நல்ல வேலை இன்ஹாபிட்டன்ஸ் யாரும் பார்க்கல, பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொண்டிருப்பாங்க. ஓகே, ஸோ ரைட், அங்கே வந்து இந்தியன் கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இடம் அது. சென்டினல் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, யாரும் உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற இடம். ஸோ அதுக்குள்ள போகணும்னு நினைக்கிறதே இல்லீகலான விஷயம். ஓகே, கிட்டத்தட்ட ஜெனோசைடுக்கு ஈக்குவல். ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த பீப்புளை காப்பாற்ற முடியாது. ஓகே, ஸோ அதனால கம்ப்ளீட் ப்ரொடெக்டடாக இருக்கிற ரீஜியன். ஸோ அதுக்குள்ள இல்லீகலாக போக ட்ரை பண்ணனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தட் வாஸ் இன் த நியூஸ். ஓகே, தென்
How many of the following sets of states have border with each other? Madhya Pradesh, Maharashtra, Chhattisgarh, Madhya Pradesh, Chhattisgarh, Odisha, Telangana, Karnataka, Andhra, Maharashtra, Telangana, Chhattisgarh. Only one, only two, only three, all four. மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மூணுமே ஒன்னோட ஒன்று பார்டர் இருக்குது. மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா பார்டர் இருக்குது, மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் இருக்குது, சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் இருக்குது, சத்தீஸ்கர் மகாராஷ்டிராவும் இருக்குது. ஓகே, மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஒடிசா ஒன்னோட ஒன்று பார்டர் இருக்கா? ஈச் அதர் இருக்கா? ரீட் த கொஸ்டின் கேர்ஃபுல்லி. ஒடிசாவுக்கும் மத்திய பிரதேஷ்க்கும் பார்டர் இருக்கா? மத்திய பிரதேஷ்க்கும் சத்தீஸ்கருக்கும் பார்டர் இருக்கு. மத்திய பிரதேஷ்க்கும் ஒடிசாவுக்கும் பார்டர் இருக்கா? இல்ல. ஓகே, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா. தெலுங்கானாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா ஈச் அதர் இருக்கு. ஓகே, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர் ஈச் அதர் இருக்கு. ஓகே, ஒன்னா தானே இருக்குது. மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கரும் இருக்குது, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், தெலுங்கானாவும் இருக்குது. ஓகே, ஒடிசா அந்த பக்கம் இருக்குது, சத்தீஸ்கருக்கும் அந்த பக்கம் இருக்குது. ஸோ அதை வச்சாச்சு நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். ஒடிசா கண்டிப்பா வராது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஒன்லி 3. ஓகே, நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த மாவோயிஸ்ட் இஷ்யூ பர்டிகுலரா இந்த ட்ரை ஜங்ஷன் இருக்கு இல்லையா, 3 ஸ்டேட் மீட் ஆகிற இடத்துல வந்து அவங்க ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜனுக்கு டக்குன்னு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை அரெஸ்ட் பண்றதோ கண்டுபிடிக்கிறதோ ரொம்ப கஷ்டம். 2 ஸ்டேட்டுடைய கோஆர்டினேஷன் ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான், இல்ல 3 ஸ்டேட்டுடைய கோஆர்டினேஷன் ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் அவங்களை கேப்சர் பண்ண முடியும், அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற இஷ்யூஸ் எல்லாம் அங்க இருக்குது. ஓகே, நிறைய ரிவர்ஸ் வந்து காமன் பவுண்டரியாவும் இருக்குது. இப்போ பிரணீதா ரிவர்லாம் வந்து காமன் பவுண்டரியாலாம் இருக்குது. ஸோ அதனால இஷ்யூஸ்ல வந்துருந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டா இது அது என்ன, கண்ணா நேஷனல் பார்க்ல வந்து 2 ஃபீமேல் மாவோயிஸ்ட் வந்து என்கவுண்டர்ல ஷூட் பண்ணது கூட ஒரு இஷ்யூல வந்துச்சு. ஸோ தட் வாஸ் த நியூஸ். ஓகே, consider the following statements regarding the 6th BIMSTEC summit held in Bangkok in 2025. The summit was held in the physical format, marking the first in-person BIMSTEC summit. A key agenda item at the summit was the adoption of an agreement on maritime transport cooperation. The summit was held amidst geopolitical tensions and humanitarian concerns, including the recent earthquake in Myanmar and Rohingya refugee crisis. 1 and 3 only, 1 and 2 only, 2 and 3 only, 1 only. பிம்ஸ்டெக் வந்து 2018ல பிசிக்கல் ஃபார்மேட்ல நடந்துச்சு, அதுக்கப்புறம் நடக்கல. அப்புறம் கோவிட் வேற வந்துருச்சு. இதுல 20ல 21 செகண்ட் வேவ் கோவிட் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் 22 வந்து விர்ச்சுவலா தான் நடந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் விர்ச்சுவலா தான் நடந்திருக்குது. ஓகே, ஆன்லைன்ல. ஸோ அதுக்கப்புறம் பிசிக்கலா நடக்கிறது இப்பதான் 2018க்கு அப்புறம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன் பர்சனா இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஓகே, ஆஃப்டர் 2018 இது ஃபர்ஸ்ட் ஆனா எஸ். A key agenda item at the summit was adoption of an agreement on maritime transport. Yes, it is. The summit was held amidst geopolitical tensions and humanitarian concern, including the recent earthquake in Myanmar and Rohingya refugee crisis. Yes. இதுக்கு இடையில நடக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. இதுக்கு இடையில தான் நடந்துட்டு இருக்குது. ஓகே, so that is okay. Yes, so 2 and 3 only correct. ஓகே, இந்த வருஷம் தீம் என்ன? BIMSTEC உடைய தீம் a prosperous, resilient and open BIMSTEC. Okay, so that is that. With reference to the role of aerosols in climate change and findings of recent scientific studies, consider the following statements. Aerosols contribute to global warming by absorbing heat and increasing the greenhouse effect over polluted regions. Aerosols have a shorter atmospheric lifespan compared to greenhouse gases, but can influence local temperatures and rainfall patterns almost immediately. 1 only, 2 only, both 1 and 2, neither 1 nor 2. So 1 வந்து கரெக்ட் மாதிரி தெரியும், பட் காமனா சொல்லிட, ஜென்ரலா சொல்லிட முடியாது.
Aerosols contribute to global warming by absorbing heat and increasing the greenhouse effect over polluted regions. ஆனால் not all aerosols. Okay, so aerosols இப்போ பிளாக் ஷூட், தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய பிளாக் ஷூட், அந்த மாதிரி இதுதான் வந்து ஹீட்டை ட்ராப் பண்ணும். ஓகே, குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம். பட் நாட் ஆல் ஏரோசால்ஸ். ஓகே, இப்போ சல்ஃபேட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சன்லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அப்போ நாட் ஆல் ஏரோசால்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரோசால்ஸ் ஹேவ் ஏ ஷார்ட் அட்மாஸ்பியரிக் லைஃப் ஸ்பேன் தான், நான் 2 days தான். ஓகே, compared to greenhouse gas, but can influence local temperatures and rainfall. ஆனால் எஸ், ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியா ஏரோசால்ஸை யூஸ் பண்ணும் கண்டென்ஸ் ஆகிறதுக்கு, வாட்டர் வேப்பர். ஓகே, ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஏரோசால்ஸோடைய இம்பேக்ட் அதை பற்றி எல்லாம் வந்து ஏரோசால்ஸுக்கும் க்ரீன்ஹவுஸ் கேஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது சயின்ஸ் பேஜில் ஒரு ஆர்டிக்கலாக வந்திருந்தது. ஓகே, தட்ஸ் ஆல். தென் த லாஸ்ட் கொஸ்டின். த ஃபர்ஸ்ட் மிஷன் to successfully penetrate the soil of a celestial body to deploy a thermal probe was NASA's InSight mission to Mars, ISRO's CHAST mission to Moon, CNSA's Change 4 mission. None of these. ISRO's CHAST mission to Moon. அப்படியா? The first mission to successfully penetrate the soil of a celestial body to deploy a thermal probe, NASA's InSight mission to Mars தான். ஓகே, பட் அது வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, பார்ஷியல் சக்ஸஸ். ஓகே, இஸ்ரோவுடைய சாஸ்ட் மிஷன் டு மூன் பெனட்ரேட் பண்ணி தெர்மல் கண்டிஷன், டெம்பரேச்சர் இந்த இன்டீரியர் எப்படி இருக்குங்கிறத ரிசர்ச் பண்ணுறதுக்காக பண்ணுச்சு. பட் அது என்னன்னா, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாசாவுடைய இன்சைட் மிஷன்ஸ் டு மார்ஸ் வந்து 5 மீட்டர்ஸுக்கு டிக் பண்ணி பண்ணுறது. பட் 5 மீட்டர்ஸுக்கும் டிக் பண்ண முடியலை. ஓகே, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ராக் கண்டிஷன்ஸ், சாயில் கண்டிஷன்ஸ் எல்லாம் அதை பண்ண முடியாமல் போச்சு. ஓகே, இஸ்ரோவுடைய சாஸ்ட் மிஷன் வந்து ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் தான், அதனால அது பண்ணுச்சு. ஓகே, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பெனட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம நாசாவுடைய இன்சைட் மிஷன்ஸ் இதை தான் சொல்லணும், 2018. ஓகே, ஸோ தட் இஸ் சந்திரா சர்ஃபேஸ் தெர்மோபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் சாஸ்ட். The first instrument to measure temperatures in situ near the moon's south pole. South pole first time. Okay, scientists used this data to report the water ice is more prevalent on the moon than expected. CHAST also became the first mission to successfully penetrate the soil of a celestial body to deploy a thermal probe after 2 previous missions had fallen short. The CHAST probe features 10 temperature sensors spaced about 1 centimeter apart along its length near the nose tip. It uses a rotation-based deployment mechanism. அப்போ few meters அப்படின்னு சொல்றது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒன்று தான். அவங்க 5 மீட்டர்ஸோடைய டார்கெட்டை தான் அச்சீவ் பண்ண முடியல. ஓகே, ஸோ நல்லா இது எடுத்துக்கிறோம். ஓகே, கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டால் இஸ்ரோவுடைய சாஸ்ட் மிஷன் சொல்லலாம். ஓகேவா? ஸோ டன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் லாஸ்ட் 1 வீக்ல இருந்தது. ஓகே, அண்ட் ஸோ இந்த கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு இந்த இஷ்யூஸையும் ரிவைஸ் பண்ணுங்க ஒரு தடவை. ஓகே, ஸோ தட்ஸ் எனஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.